சொல்லு மதன். சத்யா, நீயும் அபியும் உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்பவே வா. ஆமா சத்யா, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க. இங்க காயத்ரி வந்திருக்கா. அவளுக்கும் அபிமாமாக்கும் கல்யாண பேச்சு நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல அபிமாமாவெல்லாம் கூட்டிட்டு வர முடியுமானே தெரியலையே. இது ரொம்ப முக்கியமான விஷயம் சத்யா, நீ இப்ப வந்தே ஆகணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு மதன். உன் அக்காவை அடிச்ச பொண்ணு யாருன்னு அந்த ஏரியால இருந்து கலெக்ட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு சில பொண்ணுங்க மேல எனக்கு டவுட் இருக்கு. அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொண்ணு இருக்காளா இல்லையான்னு நீயும் தேவியும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொன்னீங்கன்னா நான் உங்களை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்பேன். நான் உடனே அபிமாமாவை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. நாங்க உங்க பொண்ணை கேட்டதுமே நீங்க இவ்வளவு பெருந்தன்மையோட ஓகே சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல என்னங்க இருக்கு? உங்க ஃபேமிலி பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. அதுவும் இல்லாம காயத்ரி தான் ஆல்ரெடி உங்க ஃபேமிலியோட நல்ல மிங்கிள் ஆயிட்டாலே. இதை விட என் பொண்ணுக்கு வேற நல்ல வரன் கிடைக்குமா என்ன? என்ன அதுக்குள்ள மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஒட்டிக்கிட்டீங்க போல இருக்கே. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, காயத்ரி இருக்க போறது தேவியோட இடம் இல்லையா, அதனால அவகிட்ட எப்படியெல்லாம் இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காயத்ரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னைக்குமே அதெல்லாம் மறந்துடக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. அபி தேவிய மறக்கிற அளவுக்கு நான் அவரை நல்லா பாத்துப்பேன். மாமா போன் பாருங்க. போன். சம்பந்தி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேத்து நான் கோவிலுக்கு போயிருந்தேன். மனசுக்குள்ள ஏதோ பாசிட்டிவா நடக்க போற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நடந்துருச்சு. கடவுளோட கணக்குப்படி யார் யாருக்கு என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ அதுபடிதான் எல்லாமே நடக்கும். அம்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி அபி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரிங்கம்மா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சிச்சுவேஷன்ல அபி எதை கேட்டாலும் என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவரோட ஃப்ரெண்ட தானே பார்க்க போறாரு. அத்தை, எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. நான் வெளியே போயிட்டு வரேன். நீங்க இருங்க, நான் கதவை திறக்கிறேன். வாங்க. அக்கா. என்ன சத்யா, திடீர்னு வந்திருக்கீங்க? மதன் அக்கா வர சொன்னா. அன்னைக்கு ஒருத்தி உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணால. ஆமா, அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மதன் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் காமிக்கிறேன்னு சொன்னா. நாம அதுல இந்த லேடி இருந்தா அடையாளம் பார்த்து சொல்லலாம்க்கா. அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அவர்தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சத்யா, தேவிக்கு விஷயத்துல சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். நீ இந்த வீடியோ கிளிப் காட்டு. கீர்த்தனா, என்னோட லேப்டாப் மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. உட்காரு. இந்தாங்க. சத்யா, இவங்களா பாரு. இவல்ல மதன். சத்யா, இவளான்னு பாரு. இவனும் இல்ல மதன்.
மதன். கன்ஃபார்மா இவதான் கொலை பண்ண ட்ரை பண்ணாளா? ஆமா மதன், இவதான் என்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு கூட்டிட்டு போய் கொலை பண்ண பார்த்தா. இவ்ளோ பெரிய கிரிமினல்னா என் டிபார்ட்மெண்ட்ல கிரைம் லிஸ்ட்ல கண்டிப்பா இருப்பா. இருங்க செக் பண்ணி பார்க்கறேன். நான் ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்புறேன். அவ யாரு, கிரைம் லிஸ்ட்ல இருக்காளா இல்லையா கொஞ்சம் செக் பண்ணி சொல்றியா? ஆ. அவளை பத்தின டீட்டெயில்ஸ் இப்போ வந்துடும். என்னாச்சு மதன், டீடைல்ஸ் கிடைச்சுதா? இவ பேரு செல்வி. இவ மேல நிறைய திருட்டு கேஸ் இருக்கு. இவளும் இவ புருஷனும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி 2 கொலையில சம்பந்தப்பட்டதா அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. இவ புருஷன் பேரு சென்ட்ராயன். இவ ரொம்ப நாளா ஜெயில இருந்து இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி வந்திருக்கான். அந்த செல்வி அவ புருஷனும் சேர்ந்து பணத்துக்காக தான் இதை பண்ணிருக்கணும். இவளை சும்மா விடக்கூடாது சத்யா. இவ்வளவு புடிச்சா கண்டிப்பா எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். மதன், எனக்கு அந்த செல்வி போட்டோவையும் அவளோட புருஷ போட்டோவையும் கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமா? சத்யா உனக்கு எதுக்கு? இல்ல, ஓ சைடுல நீ தேடு, நான் ஏ சைடுல இருந்தும் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒருவேளை அவன் என் கண்ணுல கூட சிக்கலாம் இல்லையா? சரி, நான் உனக்கு அனுப்புறேன். சத்யா, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறல. அக்கா, உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன்க்கா. ஏன்னா நான் உன்னை அக்காவா பாக்கல, என் அம்மாவா பாக்குறேன். எப்படியாச்சும் இந்த செல்வியை கண்டுபிடிச்சு உண்மையை வெளியே கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நீயும் அபி மாமாவும் சந்தோஷமா இருப்பீங்கக்கா. எனக்கு அது போதும்க்கா. நாங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமாடி. நீயும் அர்ஜுன் கூட சந்தோஷமா இருக்கணும். அப்பதானே நாங்களும் நிம்மதியா இருக்க முடியும். கவலைப்படாத தேவி. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யாருமே கெட்டு போக மாட்டாங்க. சத்யாவும் அர்ஜுனும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா, உங்களுக்கு 2வது கல்யாணம்னா இந்நேரம் ஸ்ருதி உள்ள வந்திருப்பாளே. அவ எங்க ஆளையே காணோம். சரிக்கா, நீ சொன்ன எல்லாம் சரியா தான் இருக்கும். நாங்க நாளைக்கு வரோம். என்ன சொல்றாங்க உங்க அக்கா? நாளைக்கு அபிக்கும் காயத்ரிக்கும் நிச்சயதார்த்தமா. அதான் போன் பண்ணி வர சொன்னாங்க. என்ன சொன்னீங்க? அபிமாமாவுக்கும் காயத்ரிக்கும் நிச்சயதார்த்தமா? எப்படிப்பா உங்களால இந்த விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்ல முடியுது? அப்போ இத்தனை நாளா நான் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்? எதனால உங்க அக்கா அபிமாமாவுக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வைக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க? அது ஏதோ அபியோட ஜாதகத்தை பார்த்தாங்களா. அதுல இன்னும் 16 நாளைக்குள்ள அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலன்னா என் அக்கா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்களாம்.